அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம ஸ்கூல் புக் வைஸ் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம 6வதுலேருந்து 9வது வரைக்குமான சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். அதை பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக் வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருப்போம். அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். இந்த பதிவில் நம்ம 10th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் என்னென்ன லெசன் படிக்கணும், ஏன் படிக்கணும், அது சிலபஸில் எங்கே கவர் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புத்தகம் தான். ஏன்னா ஒமிட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக டைட்டில் பார்த்தாலே, இண்டெக்ஸை பார்த்தாலே ஒரு புத்தகத்தில் நம்ம இந்த லெசன் படிக்கணும், இந்த லெசன் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன்னா இந்த புத்தகம் தான். இதில் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 5வது லெசன்லேருந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றதுல ஆரம்பித்து உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் வரைக்கும் இந்த லெசன் 5, 6, 7, 8, 9, 10 இந்த 6 லெசனையும் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். இந்த லெசன் எல்லாமே உங்களுக்கு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் வரும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றதும் உங்களுக்கு டேரெக்டாகவே சிலபஸில் இருக்குது. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே சிலபஸில் இருக்குது. தென் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். அப்போ தேசியத்தின் தோற்றம், காலனியத்துக்கு எதிராக என்னென்ன இயக்கங்கள் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதும் உங்களுக்கு தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றதுல வரும். தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காந்தி வந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இது உங்களுக்கு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் அப்படி சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையா வரும். இதில் காந்தி வந்ததுக்கப்புறம் காந்தியன் எரா பற்றி கொடுத்துருப்பாங்க. தென் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க சுதந்திரமான வரைக்கும். இங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, இது உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு கவர் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு கவர் ஆகும். இதுலேயே உங்களுக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற லெசன் யூஸ் ஆகும். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசனும் உங்களுக்கு அந்த யூனிட்லேயே யூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. இதில் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த 2ஆம் உலகப் போர் அப்படின்ற லெசனில் உங்களுக்கு 3.3ல் ஐநா சபை உருவாக்கம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லைட்டாக படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஸோ ஐநா சபை எப்படி உருவாக்குனாங்க, ஏன் உருவாக்குனாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை லைட்டாக பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். வேறு எதுவும் படிக்க தேவையில்ல, பாக்ஸ் கரண்ட்ஸ் கூட படிக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்ல முடியும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஜாகிரபின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒமிட் பண்ணக்கூடிய லெசன் எதுவுமே கிடையாது. எல்லா லெசனையுமே படிக்கணும். இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு, அப்படியே சிலபஸ் அப்படியே உங்களுக்கு ஸ்கூல் புக்குடைய இண்டெக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சிலபஸ் எடுத்த மாதிரியே இருக்கும். இயற்கை அமைவுகள், அமைவிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ இப்படி தான் உங்களுக்கு அப்படியே ஆர்டராக போகும். நிலத்தோற்றம், வடிகாலமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரங்கள், வேளாண்மை, வளங்கள், இந்த தொழிலகங்கள் அப்படின்றது உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் வரும். வளங்கள்ன்றது டேரெக்டாக ஜாகிரஃபியில் வந்துடும். மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் தான். இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம்தான். அதே போல் தமிழ்நாடு, இப்போ இங்கே படிக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே எல்லாமே இந்தியா வரைக்கும் இந்தியாவை பற்றி படிச்சிங்க. இந்த 5 லெசன் எதை பற்றி படிச்சிங்க, இந்தியா லெவலில் இந்தியாவை பற்றி படிச்சிங்க இல்லையா. ஸோ இந்த 5 லெசனில் நீங்கள் இந்தியாவை பற்றி படித்த விஷயங்கள் எல்லாமே இந்த 2 லெசனில் என்ன பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி படிப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டில் இயற்கை பிரிவுகள் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் காலநிலை எப்படி இருக்குது, வேளாண்மை எப்படி இருக்குது, வளங்கள் துள்ளங்கள் எப்படி இருக்குது, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பற்றி படிக்கக்கூடியதான் இந்த 2 லெசன். இந்த 2 லெசனையும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓல்டு யூனிட் 9, இப்போதைக்கு உங்களுக்கு என்ன இருக்குது யூனிட் 5 இருக்கா, இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி மற்றும் நிர்வாகம். இதில் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் கொடுத்துருக்காங்களா. இதிலே உங்களுக்கு எங்கப்பா இதுலேயே உங்களுக்கு ஜாகிரபியும் இருக்கும். தமிழ்நாடு ஜாகிரபியும் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் பற்றி தாக்கங்களும் இருக்கா. ஸோ தமிழ்நாடு ஜாகிரபிக்காக நீங்கள் இந்த 2 லெசன். ஸோ ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒமிட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க 10th ஜாகிரபி மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும், ஜாகிரபியில் கேட்குற 5 கொஸ்டின் போட முடியும்னு சொல்லி 100% சொல்ல முடியும். 5 கேள்வியில் நம்மளால் 4 கொஷின் போட முடியும் அப்படின்றத 100% நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா சிலபஸே உங்களுக்கு இங்கே இருந்தால் எடுத்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து வேணால் எங்கேயாச்சும் ஒரு கேள்விகள் கேட்கலாம். 4 கொஷின் நம்மளால் தாராளமாக படிக்க முடியும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது டேரக்ட் சிலபஸில் இருக்குது. மத்திய அரசு அப்படின்றதும் இருக்குது, மாநில அரசு அப்படின்றதும் இருக்குது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சும்மா மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லுவேன். அப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு மெயின்ஸ் எழுதப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியாவுடைய அந்த அணிசேரா கொள்கை பற்றி, பஞ்சசீல கொள்கைகள் பற்றி, இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. சும்மா மேலோட்டமாக ரொம்பலாம் நம்ம இன்டெப்த்தாக போய் படிக்க அவசியம் இல்லை. பட் இந்த 3 லெசனும் நீங்கள் ரொம்ப
நல்லாவே படிச்சுக்கணும். சர்வதேச உறவுகள் அப்படின்றதும் பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது. பட் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸோட நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்குது, எதுவும் ஒப்பந்தம் போட்டிருக்கோமா, 2 பேருக்கும் நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி பாலிட்டி ஓரியன்டாக ஏதாச்சும் விஷயங்கள் யூஸ் ஆகிற மாதிரி உள்ள அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பொதிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 லெசனுமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தடவை படிங்க, அதில் அண்டர்லைன் பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணிக்கங்க, எது எது யூஸ் ஆகும் அப்படின்றத படிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ ஆனால் தேவைப்படக்கூடிய பாயிண்ட் இதில் இருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே. தென் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கும் படிக்கணும், ஓல்டு யூனிட் 9க்கும் படிக்கணும், அரசாங்கமும் வரிகளும் அப்படி சொல்லி பார்க்குறப்ப எக்கனாமிக்ஸ்க்கு கண்டிப்பாக படிக்கணும். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உணவு பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கவர் ஆகும். சமூக பிரச்சனைகள் அப்படின்றதுல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றதும் ஒரு சமூக பிரச்சனையில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஜிடிபி அப்படின்றதும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கவர் ஆகுது. ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸில் எல்லாமே படிக்கணும். ஜாகிரஃபியில் 2 லெசன் நம்மளால் சும்மா லைட்டாக பார்த்துக்கணும்னு சொல்ல முடியும். ஸோ ஒமிட் பண்ணக்கூடிய லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இந்த 4 லெசன் நம்மளால் ஒமிட் பண்ண முடியும். மற்றபடி 10th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுது. ஓகேங்களா? ஐஎன்எம் சிலபஸ் முழுக்க முழுக்க இதிலே உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ இதுதான் 10th நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ 11th 12th புத்தகத்துலையும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில லெசன்ஸ்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வரக்கூடிய வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.